எல்லாருக்கும் வணக்கம். நேற்று கிராஃப்ட் பிஸ்தா, இன்னைக்கு கிராஃப்ட் பாஸ்தா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இந்த பாஸ்தாவை வச்சு சாப்பிட மட்டும்தான் முடியுமா என்ன? 10 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது அதை வச்சு சூப்பரான கிராஃப்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதுக்கு ஃபுல்லாக வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்சிருங்க. பெயிண்ட் அடித்தாச்சு. இப்போ ட்ரை ஆகிடுச்சு. அடுத்து அதே பெயிண்ட் டப்பா இருக்குல்ல, அதோட மூடி எடுத்து நான் வரைகிற மாதிரி 3 சர்க்கிள் நீங்களும் வரைஞ்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் வரையலாம். நானே பார்த்து எங்கே வரைகிறதுன்னு தேடி இடம் பார்த்து வரைகிறேன். ஏன்னா இதில் நம்ம பாஸ்தாவை ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி நான் சர்க்கிள் வரைஞ்சிடுறேன். மூணு சர்க்கிளும் இப்போ வரைஞ்சாச்சு. ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் உள்ள இந்த மாதிரி நம்ம ஃபெவிகால் அல்லது ஃபேப்ரிக் க்ளூவை அழகாக ஒட்டிடுறோம். நம்ம இதை அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் தாண்டி இது வெளியே வரக்கூடாது. இப்போது அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீட்ஸை தூவி விட போகிறோம். இந்த பீட்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா சின்ன சின்ன விதைகள் இருக்கும்ல, கடுகு, எள்ளு, கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள், அதை இதில் தூவி விட்டுடலாம். இல்லைனா பீட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ கடுகு அந்த மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு வார்னிஷ்லாம் கொடுக்கணும். நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாஸ்தாவும் யூஸ் பண்ணும்போது அதுக்கும் வார்னிஷ் கொடுக்கணும். அப்போ தான் பூச்சாரிக்காமல் இருக்கும். பெஸ்டிசைடு மாதிரி அந்த வார்னிஷ் ஆக்ட் பண்ணும். இப்போது இந்த பீட்ஸ் எல்லாத்தையும் நான் இதில் அழகாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். எப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணணுன்னா அடர்த்தியாக ஒரு சர்க்கிள் ஷேப் முழுக்க பீட்ஸாக தான் இருக்கணும். இது சாதாரண கிளாஸ் பீட்ஸ். நீங்கள் வேறு எந்த டெக்கரேஷன் வேணாலும் இதில் தூவி விடலாம். உதாரணத்துக்கு கிளிட்டர் கூட இதில் நீங்கள் தூவி விட்டுடலாம். ஸோ எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு இதை நீங்கள் செஞ்சுருங்க. எதுக்குன்னா இது ஸ்பார்க்லிங்காக பார்க்கும் போதே ஒரு சூப்பர் லுக் நமக்கு தரணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இது ஹோம் டெக்கருக்காக நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஹோம் டெக்கர்னாலே பளிச்சுன்னு இருந்தால் தான் அந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு சூப்பரான வைப் கிடைக்கும். இப்போ 3 சர்க்கிள்லையும் நம்ம இந்த பீட்ஸை ஒட்டிட்டோம். இது நல்லா காயட்டும். அடுத்து இந்த மாதிரி அடிஷ்னலாக கிளாஸ் பெயிண்டில் ப்ரௌன் கலரை மட்டும் இதில் லைட்டாக உங்களால் பெயிண்ட் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் கட்டாயமாக பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கிளாஸ் பெயிண்ட் இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரௌன் பெயிண்ட் இருந்தால் கூட நீங்கள் அடிக்கலாம். ஆனால் ஏன் நான் கிளாஸ் பெயிண்ட் சூஸ் பண்ணேன்னா அந்த ஸ்பார்க்லிங் இருக்குல்ல, அது பெயிண்ட் அடிச்சிங்கன்னா போயிடும். அதனால தான். ஸோ அதனால் கிளாஸ் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணாம் நீங்க விட்டுறலாம். அடுத்து இந்த வீடியோவோட ஹீரோ நம்ம பாஸ்தாவை எடுத்தாச்சு, உடைச்சாச்சு. ஏன் 2 ஈக்குவல் ஹாஃபா உடைக்கிறேன்னா அந்த அளவே நமக்கு போதும். அதனால தான் நான் சொன்னேன் ஒரு 10லேருந்து 15 பாஸ்தா இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓகே. பாஸ்தாலே நிறைய வெரைட்டி இருக்கு, நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். அது சரி, நான் கையில வச்சிருக்கிறது என்ன டைப் ஆஃப் பாஸ்தா? அதை நீங்க கமெண்ட்ல எனக்கு சொல்றீங்க கண்டுபிடிச்சு. சரியா? கரெக்டா யார் ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி பாஸ்தாவை நம்ம உடைச்சாச்சு. இப்போ என் கையவே நான் பேஸாக வச்சு இந்த எல்லோ கலரை பெயிண்ட் பண்ணுறேன். ஏன் தரையில் வச்சு நான் பெயிண்ட் பண்ணல அப்படின்னா இது ஃப்ளாட்டாக பெயிண்ட் பண்ணோன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இது ஸ்பைரலாக இருக்குது. ஸ்பைரலாக இருக்கிற விஷயங்களை பெயிண்ட் பண்ணும்போது கீழே நம்ம எதை பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணுறோமோ அது அப்படியே பாழாயிடும். ஆனால் கை பாழாகாது, ஏன்னா நான் அதை வாஷ் பண்ணிவிடுவேன். அந்த காரணத்தால் இந்த பாஸ்தாவை எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணணுமோ எல்லா இடங்கள்லையும் நம்ம பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையும் பண்ணி இதை அழகாக நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு காய வச்சிடலாம். க்ரீன் கலரில் இந்த எல்லோ கலரை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல? இப்போ என் கையை கழுவ நேரம் வந்தாச்சு. அடுத்து இந்த இடத்துல நம்ம ஆலிவ் க்ரீனை எடுத்து அந்த பீட்ஸுக்கு கீழே அழகாக இந்த மாதிரி நம்ம ஸ்டெம் வரைகிறோம். இது என்ன ஃப்ளாராக இருக்கும்னு நீங்கள் இன்னரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இதோட லுக் நம்ம எப்படி கொண்டு வர போகிறோன்றதை பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் லீஃப் பேட்டர்ன் எல்லாமே வரைகிறேன்.
ஆலிவ் க்ரீன் இப்போ ஃபுல்லாக நம்ம லீஃப் கொடுத்துட்டோம். இப்போ நார்மல் பேரட் க்ரீன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்டர் கொடுக்கும் பொழுது நமக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட் இருக்கும். லீஃப் எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ பாஸ்தா, உடைச்ச பாஸ்தா, எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளூ அப்ளை பண்ணி அதில் ஒட்ட போகிறோம். எப்படி ஒட்ட போகிறோம்னா இந்த பீட்ஸுக்கு சுற்றி ஒட்ட போகிறோம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு லீஃபை வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம இதை ஒட்டிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். லீஃப் கூட நீ இன்னும் அடர்த்தியாக கூட வரைஞ்சிடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக இந்த பாஸ்தாவை நெருக்கமாக அழகாக இந்த பீடுக்கு சுற்றி நம்ம ஒட்டும் பொழுது க்யூட்டான இந்த ஃப்ளார் எந்த ஃப்ளார்? எஸ், அதுதான் சன்ஃப்ளவர். இப்போ இதே மாதிரியே இருக்கிற எல்லா பாஸ்தாவையும் இருக்கிற பீட்ஸோடு சேர்த்து நம்ம ஒட்டிட்டோம்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? வாங்க பாருங்கள். பாஸ்தா ஃபுல்லாக இதில் ஒட்டியாச்சு. அடுத்து இந்த மாதிரி கிளாஸ் ஆலிவ் கலர் பீட் எடுத்திருக்கேன். இந்த பீட் எடுத்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நான் ஒட்ட போகிறேன். மற்ற எந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இது வேஸ்ட் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த பீட் பார்த்தீங்கன்னா நான் கழுத்தில் மாட்டுறது. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ கிராஃப்டில் யூஸ் பண்ணுறேன். ஆனால் திருப்பி நான் எடுத்து இதை கழுத்தில் போட்டுப்பேன். அதனால் ஐடியாவுக்கு இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ணும்பொழுது இந்த மாதிரி அழகாக பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணலாம். பீட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா? இருக்கவே இருக்குது நம்ம பிஸ்தா ஷெல். அது ஃபுல்லாக லைனாக ஒட்டிட்டு அதுக்கு க்ரீன் கலர் இதே மாதிரி கொடுத்துட்டிங்கனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கிராஃப்ட்டை டார்ஜிலிங்காக அப்படியே சன்ஷைனில் வச்சோன்னா பளபளன்னு இருக்கணுன்றதுக்காக தான் சென்டரில் ப்ரௌன் பீட்ஸும் சுற்றி இந்த மாதிரி கிளாஸ் பீட்ஸும் வச்சுருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட இதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சே பண்ணுங்களேன். என்கிட்ட இருக்கிற இந்த கிளாஸ் பீட் வச்சு தானே நானும் பண்ணேன். அதே மாதிரி தான் நம்ம க்யூட்டான பாஸ்தா சன்ஃப்ளவர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டை அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த கிராஃப்ட் ஐடியாவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் சிம்பிளான இந்த கிராஃப்ட் ஐடியாவை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸை கூட இதை நீங்கள் பண்ண சொல்லலாம். வீடும் அழகாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி கிடைச்ச மாதிரி ஆகிடும். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அவங்க எல்லாருமே இந்த கிராஃப்ட் ஐடியாவை ஃபாலோ பண்ணணும். அதுதான் என்னோட எய்மும் கூட. இந்த சன்ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கிராஃப்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.